ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா 2 Kings chapter 23, 24 and Jeremiah 36. 2 ராஜாக்கள் 23, 24 மற்றும் எரேமியா 36 அதிகாரத்தில் உள்ளது. ஸோ நாம் ஏற்கனவே தியானித்தது போல கிங் ஆமோன் ஆண்டவருக்கு புரியமில்லாத ஒரு ரூலிங் அல்லது அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய பையன் யாரு, ஜோசியா ராஜா, அவருடைய ரூலிங், அவருடைய அரசாட்சி. அவர் என்ன பண்ணாரு, மக்களை நல்ல வழியில நடத்திக்கிட்டு இருந்தார். ஸோ அப்படி நடத்திட்டு இருக்க நேரத்தில் தான் அந்த புக் ஆஃப் காட்ஸ் லா அவருக்கு கிடச்சிச்சு. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து இந்த ஜனங்களுக்கெல்லாம், இந்த யூத ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாசித்து எல்லாருக்கும் ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. மனம் திரும்புங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாப்பார். இந்த வார்னிங் அவர் மாத்திரம் இல்லை, அவருக்கு அப்புறம் ப்ராஃபட் ஜெரேமியா, சரியா? அப்போ அவரும் என்ன பண்ணுறாரு, ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்ன பண்ணுங்க, நீங்கள் இதெல்லாம் வாசித்து மனம் திரும்புங்க. நீங்கள் எல்லாரும் அப்படி மனம் திரும்பலை அப்படின்னு சொன்னால் இந்த பாபிலோனியன்ஸ் உங்களை என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜோசியா அண்ட் ஜெரேமியா, ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்ட ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருடைய வழியில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆல்டர் எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்ய ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் தான் இந்த ஜோசியா நேகோக்கு அகெயின்ஸ்டாக யுத்தத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல அவருடைய மரணம். அதுக்கப்புறம் அவர் மரணமான பிறகு அவர் என்ன பண்ணுறாங்க, ஜெருசலேமுக்கு அவரை கொண்டு வராங்க. ஸோ ஜோசியாக்குள்ள ஃபைனல் டேஸ் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ஸ்டோரியில் நம்ம படித்தோம், சரியா? ஸோ இன்னைக்கு அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், ஸோ அடுத்த ராஜா யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த ஜோசியாவின் சன் ஜோவாகாஸ் ஆர் யோவாகாஸை வந்து ராஜாவாக்குறாங்க. அப்போ அவனுக்கு வயசு எத்தனை அப்படின்னு சொன்னால் 23. பட் இது தெரிஞ்ச இந்த ஃபேரோ நேகோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவரை வந்து ராஜாவாக ரூல் பண்ண விடாமல் அவரை என்ன பண்ணிட்டாங்க, அவரை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த யோவாகாஸை ரூலிங் பண்ண விடாமல் இந்த நேகோ தடுத்து அவரை கொண்டு போயிட்டு அவரை அடைச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு சொன்னால் யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்ன பண்ணுறாங்க, கிங்கா அனாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த எலியாக்கீமுடைய பேரை சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன பேர், யோஆக்கீம். Pharaoh Necho intervened to put Eliakim on the throne in his place and changed his name to Jehoiakim. He would act as a puppet king to do what the Egyptians wanted, and the people of Judah would pay the Egyptian tribute money. ஸோ இப்படியாக யோயாக்கீமை ராஜாவாக்குனது யாரு, இந்த பார்வோன் நேகோ. இப்போ இந்த நேகோ என்னெல்லாம் சொல்கிறோ அது எல்லாத்தையும் யார் செய்யணும், இந்த யோயாக்கீம் செய்யணும் ஆர் ஜெஹோயாக்கீம் செய்யணும். பட் இந்த யோயாக்கீம் உள்ள ரூலிங்கில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணால் செஞ்சான். அவன் வந்து என்ன பண்ணான், இந்த ஃபேரோ நேகோ சொல்கிறபடியெல்லாம் தலையாட்டி அவருக்கு எசஞ்சி அவருக்கு பிரியமாக தான் செஞ்சாரே ஒழிய ஆண்டவருக்கு பிரியமாக எதையுமே செய்யலை. அவன் தன் பிதாக்கள் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு சொல்லி யாரை குறித்து போட்டிருக்கு, இந்த யோயாக்கீம், ஜெஹோயாக்கீம். பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். பட் அவங்களுடைய தகப்பனார் டேடெல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லா காரியங்களும் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த ஜெஹோயாக்கீம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜெஹோயாக்கீம் worshipped false god and became a godless tyrant who committed atrocious sins and crimes. ஸோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நிறைய அவர் என்ன பண்ணிட்டாரு, செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் மாத்திரம் இல்லை, அதனோடு சேர்ந்து அந்த ஜனங்கள், the nation turned away from God and the prophet Jeremiah warned it was foolish to trust in the Egyptians to defend them. He preached that unless they repented, the Babylonian would invade and take them captive.
ஸோ எரேமியா ஏற்கனவே எச்சரித்த மாதிரி இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தாங்க அப்படின்னு சொன்னால் தப்பு வைக்கப்படுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பாபிலோனியன் இவங்களை என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் யார், இந்த ஜெரேமியா ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. 3 வருஷம் கழித்து இந்த ஜெகோயாமுக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்ன்னு சொல்லி கேட்போமா? 3 years after becoming king, Jehoiakim heard the news that the Egyptians had been defeated by the Babylonians at the battle of Carchemish in 605 BC. ஏற்கனவே சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பாபிலோனியன் என்ன பண்ணுவாங்க, இந்த எஜிப்தியனை பீட் பண்ணுவாங்க, டிஃபீட் பண்ணுவாங்கன்னு சொன்ன மாதிரியே இந்த இடத்துல என்ன நடக்கு, எஜிப்தியன்ஸ் had been defeated by the Babylonians. ஸோ இந்த பாபிலோனியன் என்ன பண்ணுறாங்க, ஜெயிக்கிறாங்க. இப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபட் ஜெரேமியா கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நீ என்ன பண்ணு, எழுதி ஜனங்களுக்கு அறிவி அப்படின்னு சொல்லி எரேமியா கிட்ட சொன்னதும் எரேமியா ஒரு ஆளை ரெடி பண்ணுறாரு. அவருடைய பேர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபாரூக். இப்போ இந்த ஃபாரூக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஜெரேமியா என்னெல்லாம் சொல்கிறாரு, ஜெரேமியாக்கு யார் சொல்கிறா, ஆண்டவர் சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்ட இந்த ஜெரேமியா ஃபாரூக்கு சொல்லாரு, நான் சொல்கிறதெல்லாம் நீ என்ன பண்ணு, எழுது அப்படின்னதும் இந்த ஃபாரூக் எரேமியா சொல்ல 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 எல்லாத்தையும் அழகாக என்ன பண்ணுறாரு, ஸ்க்ரோலில் எழுத ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தா, the Babylonian king Nebuchadnezzar swooped down the coast near Jerusalem to capture the Philistine cities controlled by Egypt. இன்னமும் விடலை, the Babylonian king Nebuchadnezzar என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எப்படியாவது இந்த பிலிஸ்டனை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த ஜெருசலேம் பக்கத்திலோடு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிலிஸ்டைன் சிட்டிஸ் கண்ட்ரோல்டு பை எஜிப்த் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த பெலிசிய நகரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவர் அப்படியே போயிட்டே இருக்காரு, நல்ல சான்ஸ் கேட்டுருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த ஃபாரூக் அந்த ப்ராஃபட் ஜெரேமியா சொன்னதெல்லாம் எழுதுனதை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஜெரேமியா said, I am forbidden to go into the temple. அதனால் அடுத்த நாள் உபவாசம் ஆர் ஃபாஸ்டிங்கை நீங்கள் ஏற்படுத்தி நீயே என்ன பண்ணு, அங்கே போய் இந்த ஸ்க்ரோலில் எழுதியிருக்கிறத ஜனங்கள் கேட்க வாசி அப்படின்னு சொல்லி இந்த ஜெரேமியா யாருக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த ஃபாரூக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. உடனடியாக ஃபாரூக் என்ன பண்ணுறாரு, ஆன் த நெக்ஸ்ட் டே ஆஃப் ஃபாஸ்டிங் when the people of Judah are in the temple, read the words of the scroll to them. Baruch went into a room just off the upper assembly hall of the temple and read God's word to the crowd. எல்லா ஜனங்களும் கேட்கும்படி அந்த உயரமான இடத்துல நின்று அந்த ஸ்க்ரோலை திறந்து எல்லாரும் கேட்கும்படி அவர் என்ன பண்ணுறாரு, வாசிக்கிறார். அப்போ இவர் வாசிக்கிறத கேட்குறதுக்கு எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்க கேட்குறாங்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு பயம். அப்போ இவர் வாசிக்கிட்டே இருக்காரு. இப்போ அந்த ஆஃபீஸர்ஸ், அந்த மெயின் லீடர்ஸ் எல்லாம் கேட்கும்போது அதுக்கு பயந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நாம் என்ன செய்வோம், இதை ராஜாவுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. பட் they told Baruch and Jeremiah to go into hiding as they knew the king would not be pleased. ஸோ எதுக்காக இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், Baruch was then invited to read the scroll to some of the top leader, பெரிய டாப் லீடருக்கு அவர் என்ன பண்ணுறாரு, வாசிக்கும்படியாக இன்வைட் பண்ணப்படுறாரு. The leaders were severely frightened. We must tell the king. அப்போ அவங்க கேட்ட அந்த காரியங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ராஜாவுக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அங்குள்ள லீடர்ஸ்லாம் இவங்க 2 பேருக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் 2 பேரும் போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிடுங்க, நீங்கள் இருக்கிற இடத்த யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. ஸோ அந்த லீடர்ஸ், அந்த பிரபுக்கள் எல்லாம் நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெரேமியா அண்ட் ஃபாரூக் கேட்டுக்கிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ரைட்டிங், எழுதுவது. சரியா? இந்த ஜெரேமியா
ஆண்டவர்கிட்ட கேட்டு என்னெல்லாம் இந்த ஜெரேமியா சொல்றாரோ அது எல்லாத்தையும் இந்த பாருக் என்ன பண்றாரு, அழகா உட்காந்து எழுதுறாரு. ரைட்டிங் ஹேபிட் இஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். ஸோ சில்ட்ரன், நல்லா கூர்ந்து கவனிங்க, நல்லா கேளுங்க. நம்ம எவ்வளவோ ஹோம்ஒர்க் எழுதுகிறோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எழுது 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 அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், டு யூ ஹாவ் அ பைபிள் நோட் வித் யூ? ஸோ உங்ககிட்ட பைபிள் நோட் இருக்குதா? பைபிள் நோட் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னிலிருந்து நீங்கள் ஒரு டெசிஷன் எடுங்க. நான் பைபிள் வாசிக்கும் போது நான் ரைட் பண்ணுவேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற காரியங்களை நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய பைபிள் நோட்டில் எழுதணும். அப்படிப்பட்ட ஒரு ஹேபிட்டை நம்ம என்ன பண்ணணும், இன்னிலிருந்து உருவாக்கணும். ஓகே சில்ட்ரன், ஸோ பை ஒன் பைபிள் நோட் ஃபார் யூ பர்சனல். உங்களுக்கு பர்சனல் பைபிள் நோட் இல்லை பைபிள் டைரி ஒன்று வாங்கி நீங்கள் இன்னிலேருந்து என்ன பண்ணுங்கள், என்ன ரீடு பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் கிடைக்குதோ அதை ரைட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சில்ட்ரன், ரைட்டிங் இஸ் அ குட் ஹேபிட். ஸோ அதனால் இன்னிலேருந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. நம்ம பைபிள்லேயும் பார்த்தோன்னு சொன்னால் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நிறைய லெட்டர், நிறைய எபிசல் எழுதியிருக்கிறது யார்? பால் தி அப்போஸ்தல். நிறைய நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார், ரைட்டிங்கில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஸோ அதே மாதிரி நாமும் நம்மை இந்த ரைட்டிங்கில் ஈடுபடுத்தி கொள்ளும்படியாக நம்மை நினைவூட்டும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Philippians chapter 3 verse 1. Further, my brothers and sisters, rejoice in the Lord. It is no trouble for me to write the same things to you again, and it is a safeguard for you. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். பிலிப்பியர் 3:1 என்ன சொல்றாரு, நான் எழுதுறதுலேயே மறுபடியும் நான் எழுதுறதுனால நான் டயர்ட் ஆக மாட்டேன். ஸோ இது உங்களுடைய சேஃப் கார்டு அப்படின்னு சொல்ல. ஸோ நம்மளும் எழுதுவோம், பைபிள் படிக்க நம்ம எழுதுவோம். எந்த அளவுக்கு நம்ம எழுதுகிறோமோ ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. சரியா? ஸோ இன்னிலேருந்து ஒரு பைபிள் நோட்டு வாங்குங்க, எழுதுகிற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.